கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுவதற்காக தேவ சமூகத்தில் எதிர்பார்ப்போடு 2 சாமுவேலின் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை நமக்கு வாசிக்க கேட்கலாம். வேதம் என்ன சொல்லுகிறது? தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். அவனோடே கூட இருந்தார். கண்களை மூடி ஆண்டவரனோடு பேசும் சுவாமி. உம்முடைய வல்லமை உள்ள வார்த்தை என் இருதயத்திற்கு அவசியமானதை தேவன் எனக்கு தர வேண்டும். என் குடும்பத்திற்கு என்ன தேவை என்று அறிந்து தேவ ஆவியானவரனோடு பேசும் சுவாமி. என் ஆவியாத்தும சரீரத்திலே அற்புதங்களுக்காக எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறேன். என்னோடு பேசும் என்று ஆண்டவரோடு கேளுங்க. ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர்க்கு ஆனந்தமே. இயேசு அண்ணலை அண்டினோர்க்கு ஆனந்தமே. ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர்க்கு ஆனந்தமே. இயேசு அண்ணலை அண்டினோர்க்கு ஆனந்தமே. இந்த புவி ஒரு சொந்தமல்லவென்று இயேசு என் நேசர் பொழிந்தனரே. இந்த புவி ஒரு சொந்தமல்லவென்று இயேசு என் நேசர் பொழிந்தனரே. இக்கட்டு துன்பமும் இயேசுவின் தொண்டர்க்கு இங்கே பங்காய் கிடைத்தீடினோ. இக்கட்டு துன்பமும் இயேசுவின் தொண்டர்க்கு இங்கே பங்காய் கிடைத்தீடினோ. ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர்க்கு ஆனந்தமே. இயேசு அண்ணலை அண்டினோர்க்கு ஆனந்தமே. நன்றி சுவாமி. நீரங்கள் மத்தியில் இறங்கி வருவீராக. உம்மை விசுவாசிக்கிற தமது பிள்ளைகளுக்கு நீர் அருளும் உயரிய ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் எங்களுக்கு தார். கர்த்தாவே நீரந்தன் காருண்ய கோட்டையை காரணமின்றி கலங்கேனையா. கர்த்தாவே நீரந்தன் காருண்ய கோட்டையை காரணமின்றி கலங்கேனையா. விசுவாச பேழையில் மேலோகம் வந்திட மேவியே சுற்றான் பிடித்திடுமே. விசுவாச பேழையில் மேலோகம் வந்திட மேவியே சுற்றான் பிடித்திடுமே. ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர்க்கு ஆனந்தமே. இயேசு அண்ணலை அண்டினோர்க்கு ஆனந்தமே.
சீக்கிரம் சென்று நாம் ஜெய கீதம் பாடி மகிழ்ந்திடலாம். சீயோன் நகரத்தில் சீக்கிரம் சென்று நாம் ஜெய கீதம் பாடி மகிழ்ந்திடலாம். ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர்க்கு ஆனந்தமே, இயேசு அண்ணலை அண்டினோர்க்கு ஆனந்தமே. கூடாரவாசிகள் ஆகும் நமக்கு எங்கு வீடு என்றும் நாடு என்றும் சொல்லலாமா? கை வேலை இல்லாத நித்திய வீடு ஒன்று பரமேசு நமக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் சீக்கிரமாய் வருவார். பாடுகளை அனுபவிக்கிற தமது பிள்ளைகளாகிய நம்மை நிச்சயம் அவர் தம்முடமாய் சேர்த்துக் கொள்ளுவார். கூடாரவாசிகள் ஆகும் நமக்கிங்கு வீடென்றும் நாளென்றும் சொல்லலாமோ? கூடாரவாசிகள் ஆகும் நமக்கிங்கு வீடென்றும் நாளென்றும் சொல்லலாமோ? கைவேலை அல்லாத வீடொன்றை மேலேதான் செய்வேன் என சொல்லி போகலையோ? கைவேலை அல்லாத வீடொன்றை மேலேதான் செய்வேன் என சொல்லி போகலையோ? ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர்க்கு ஆனந்தமே, இயேசு அண்ணலை அண்டினோர்க்கு ஆனந்தமே. கரங்களை தட்டி சேர்ந்து சொல்லலாமே. சர்வ வல்லமை உள்ள தேவன் நமது தேவனால் செய்யக்கூடாதது ஒன்றும் இல்லை. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் தமது மகிமையாய் தமது வல்லமையாய் நம்மை மாற்றுவார். அவருடைய சமூகத்தை நம்பி இருக்கிற நம்முடைய வாழ்வு ஒரு நாளும் வெட்கப்படுவது இல்லை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். துன்பங்கள் தொல்லை இடுக்கண் இடர் இவை தொண்டர் எமை ஆண்டி வந்திடினோ? துன்பங்கள் தொல்லை இடுக்கண் இடர் இவை தொண்டர் எமை ஆண்டி வந்திடினோ? சொல்லி முடியாத ஆறுதல் கேருமையை துன்பத்தினோடே அனுப்பிடுவார். சொல்லி முடியாத ஆறுதல் கேருமையை துன்பத்தினோடே அனுப்பிடுவார். ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர்க்கு ஆனந்தமே, இயேசு அண்ணலை அண்டினோர்க்கு ஆனந்தமே. இயேசு சீக்கிரம் வருவார். 1845 முறை என் இயேசு சீக்கிரம் வருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நிச்சயமாய் காத்திருக்கிற தமது பிள்ளைகளாகிய நம் அனைவரையும் தம்மண்டை சேர்த்துக் கொள்ளுவார். இயேசுவே சீக்கிரம் இத்தரை வாருமே, ஏழை வெகுவாய் கலங்குகிறேன்.
இயேசுவே சீக்கிரம் இத்தரை வாருமே, ஏழை வெகுவாய் கலங்குகிறேன். என்னே சத்தம் முக ஜோதியே அல்லாமல் இன்பம் தரும் பொருள் ஏதும் இல்லை. என்னே சத்தம் முக ஜோதியே அல்லாமல் இன்பம் தரும் பொருள் ஏதும் இல்லை. ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை கண்டீனோர்க்கு ஆனந்தமே, இயேசு அண்ணலை கண்டீனோர்க்கு ஆனந்தமே. ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை கண்டீனோர்க்கு ஆனந்தமே, இயேசு அண்ணலை கண்டீனோர்க்கு ஆனந்தமே, இயேசு அண்ணலை கண்டீனோர்க்கு ஆனந்தமே, இயேசு அண்ணலை கண்டீனோர்க்கு ஆனந்தமே, இயேசு அண்ணலை கண்டீனோர்க்கு ஆனந்தமே. இந்த புவி ஒரு சொந்தமல்லவென்று இயேசு என்னை மொழிந்தனரே. ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர்க்கு ஆனந்தமே, இயேசு அண்ணலை அண்டினோர்க்கு ஆனந்தமே. வானாதி வானங்களுக்கு மேலாக உயர்ந்த சிங்காசனம் அதில் வீற்றிருக்கிற எங்கள் கிருபை உள்ள செல்ல தகப்பனே, உம்மை நம்பி வந்திருக்கிற தமது பிள்ளைகளாகிய எங்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீர் ஒரே ஒரு வார்த்தை சொல்வீரானா நிச்சயம் எங்கள் ஆவி ஆத்தும சரீரத்தில் அற்புதம் நடக்கும். நீர் எங்கள் வாழ்வில் என்ன செய்ய போகிறீர் என்பதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்கள் இருதயங்கள் எதிர்பார்க்கிற சகல ஆசைகளையும் எங்களுக்கு தருவீராக. ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் எதிர்பார்ப்புகளோடு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களுக்காய் காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் அளவின்றி நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை கட்டாயம் செய்கிறோம் தகப்பனே. அடியானை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. கிறிஸ்து இயேசுவின் கிருபை நிறைந்த நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இன்றைக்கு தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு பேசுவதற்காக நம்முடைய கவனங்களை பரிசுத்த வேதாகமத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். 2 சாமுவேலின் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது வேதம் விதமாய் சொல்லுகிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். தாவீது என்ற மனிதன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், சேனைகளின் கர்த்தராகிய தேவன் அவனோடே கூட இருந்தார், அவனோடு கூடவே இருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்கள். இன்றைய செய்தியினுடைய சாரம் என்னவென்றால், நாளுக்கு நாள் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் விருத்தி அடைவீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்கள். பலமுறை இந்த வேத வசனம் நீங்கள் வாசித்திருக்கிறீர்கள், தியானம் செய்திருக்கிறீர்கள். பலமுறை இந்த சரித்திரத்தை வாசித்ததினாலே தேவனாகிய கர்த்தர் என்னையும் விருத்தியடைய செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்திருப்பீர்கள். ஒருவேளை வாழ்விலே நீங்கள் விரக்தி அடைந்திருக்கலாம், விசுவாசத்திலே சோர்வடைந்திருக்கலாம். விருத்தியடைய வேண்டும் என்று காத்திருந்தும் ஜெபித்தும் பலன் இல்லை என்று கூட உங்கள் இருதயங்களிலே சொல்லலாம். ஆயினும் இவ்வாண்டிலே கர்த்தராகிய தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ நம்பு, நீ விசுவாசி. 366 நாட்களும் ஒவ்வொரு விதமான
ஆச்சரியமான விருத்தியை உன் வாழ்க்கையிலே, உன் குடும்பத்திலே, உன் தலைமுறையிலே நிச்சயமாய் நீ பார்ப்பாய். நாளுக்கு நாள் நீங்கள் விருத்தி அடைவீர்கள். ஹல்லேலூயா. விருத்தி என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால், தேவனுடைய பிள்ளைகளே, புத்திசாலிகள் என்ன எழுதியிருக்கிறார்கள் என்றால், விருத்தி அடைவது என்பது பெருக்கமடைவது என்று சொல்லுகிறார்கள். விருத்தி அடைவது உயர்வடைவது என்று பேசுகிறார்கள். விருத்தி அடைதல் என்று சொல்வது வளர்ச்சி அடைவது என்று சொல்லுகிறார்கள். விருத்தி அடைதல் என்று சொல்வது ஒரு மனிதனுடைய வாழ்விலே வருகிறதான மேலான உயர்வுகளை குறித்து பேசுகிறார்கள் என்று அநேகர் சித்தரிக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய தேவன் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார் என்றால், என்னை விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னை நம்புகிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த முதல் மாதத்தில் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன், நிச்சயமாய் நீங்கள் வர 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 நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து கொண்டே இருப்பீர்கள். நாளுக்கு நாள் உங்கள் குடும்பத்தை நான் விருத்தி அடைய செய்வேன். நாளுக்கு நாள் நமது சபையாண்டவர் விருத்தி அடைய செய்வார். நாளுக்கு நாள் கர்த்தராகிய தேவன் உங்கள் வியாபாரத்தை விருத்தி அடைய செய்வார். நாளுக்கு நாள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சகல எல்லையையும் விரிவாக்கி உங்களை நாளுக்கு நாள் பெருகவே பெருக பண்ணி கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்லுகிறார், உங்களை விருத்தி அடைய செய்து நிச்சயமாய் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பே. விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். வேத புஸ்தகத்திலே நாம் ஒட்டுமொத்தமாக வாசிக்கும் பொழுது ஏராளமான காரியங்களிலே ஒரு மனிதன் விருத்தி அடைய வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லி இருக்கிறார். மிக வேகமாய் சிலதை உங்கள் கவனங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அதனுடைய 9வது வாக்கியத்திலே வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே வேதம் சொல்லுகிறது, அவைகளெல்லாம் புத்தியுள்ளவனுக்கு தெளிவும் ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்திலே தேறுவான், நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவிலே விருத்தி அடைவான். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஒரு மனுஷனாய் இருந்தால் ஒரு மனிதன் அறிவிலே நாளுக்கு நாள் விருத்தி அடைய வேண்டும். மட்டுமல்ல, வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 52ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, வாசித்து பாருங்கள். இயேசுவானவர் ஞானத்திலும் அவர் ஞானத்திலே விருத்தி அடைந்தார். ஆகவே கர்த்தரை விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானத்திலே நாளுக்கு நாள் விருத்தி அடைய வேண்டும். அது மட்டுமல்ல, 3வது வேதம் என்ன சொல்லுகிறது? வளர்த்தியிலே தேவ கிருபையிலே. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா வளர்ச்சியிலும் ஒரு மனுஷன் நாளுக்கு நாள் விருத்தி அடைய வேண்டும். அது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. காலைதோறும் புது கிருபையை தருகிற தேவன் அவரை விசுவாசிக்கிற நம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு சொல்லுகிறார், நீங்கள் தேவ கிருபையிலே நாளுக்கு நாள் விருத்தி அடையுங்கள். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது, மனுஷர் தயவில் அதிகமாய் விருத்தி அடைவீர்களாக. அது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 20வது வசனத்தில் வாசித்து பாருங்கள். பைபிள் என்ன சொல்லுகிறது? அப்போஸ்தலர் பணி அதனுடைய 19ஆம் அதிகாரம் 20வது வாக்கியத்திலே வாசிக்கும் பொழுது, இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து, கர்த்தருடைய வசனம் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து கொண்டே இருந்தது. கர்த்தருடைய வசனத்தை பேசுகிறோம், விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். இந்த வசனம் நாளுக்கு நாள் விருத்தி அடைவதாக. ஆமென் சொல்லுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல்
ரோமாபுரியாருக்கு சொல்லுகிற பொழுது, ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, ஆனபடியினாலே சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாகத்தக்கவைகளையும் நாடக்கடவோம். அந்யோன்ய பக்தி விருத்தி, தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற பக்தியிலே நாளுக்கு நாள் விருத்தி அடையுங்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை பற்றிய பக்தியிலே ஒரு மனுஷன் நாளுக்கு நாள் விருத்தி அடைவானாக. அது மட்டுமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது 2 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 16வது வசனம் வாசிக்க பாஸ்டர். பைபிள் என்ன சொல்லுகிறது? ஆகிலும் உங்கள் விசுவாசம் விருத்தியாகும் போது, உங்கள் விசுவாசம் நாளுக்கு நாள் விருத்தியாவதாக. ஹல்லேலூயா. 366 நாட்களை கர்த்தர் இந்த ஆண்டிலே நமக்கு கொடுத்திருக்கிறார். 1ஆம் தேதி விசுவாசத்தோடு ஸ்தோத்திரத்திலே துவங்கிய கர்த்தருடைய பிள்ளைகள் 2ஆம் நாள் வருகிற பொழுது உங்கள் விசுவாசம் பெருகுவதாக. 3ஆம் நாள் வருகிற பொழுது விசுவாசம் பெருகுவதாக. 4ஆம் நாள் வருகிற பொழுது இன்னும் விசுவாசம் பெருகுவதாக. 5ஆம் நாள் வருகிற பொழுது இன்னும் விசுவாசம் பெருகுவதாக. 6வது நாள் வருகிற பொழுது உங்கள் விசுவாசம் இன்னும் பெருகுவதாக. 6 கச்சாடிகளிலே உண்டான அற்புதம் என் வாழ்விலும் நடக்கும் என்று இன்றைக்கு விசுவாசி. விசுவாசத்திலே நாளுக்கு நாள் விருத்தி அடையுங்கள். விசுவாசம் எங்கே? விசுவாசத்திலே துவங்கின அநேகருடைய வாழ்வு இன்றைக்கு நிர்பந்தமான நிலையில் நின்று போய்விட்டதே. விசுவாசத்தை பற்றி ஒரு தயக்கம். ஏன் விசுவாசிக்க வேண்டும்? விசுவாசித்து என்ன பலன்? விசுவாசிக்கிறதுனால் என்ன கிடைக்க போகிறது? ஒரு நாளும் சொல்லாதிருங்கள், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. மனுஷனை விசுவாசிக்கலங்க, கர்த்தரை விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பது நலம். ரட்சிக்க திராணி இல்லாத பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பது நலம். நாசில சுவாசமுள்ள எந்த மனுஷனை நம்பார். ஆமென் சொல்லுங்க. மனுஷன்தான். மனுஷனை நம்பாத. கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை விசுவாசியுங்கள். இயேசுவை விசுவாசியுங்கள். அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் சிட்சிப்பிலிருந்து ரட்சிப்பை அடைவீர்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இயேசுவை விசுவாசியுங்கள். இயேசு மேல வச்சிருந்த விசுவாசம் இதுவரைக்கும் தூரத்திலே நின்று கொண்டு ஒரு கானானிய பெண்ணை போல் இருந்தது. இனிமேல் அப்படி அல்ல. உன் விசுவாசம், நான் எப்பொழுது அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேன் அப்பொழுது நான் சொஸ்தமாவேன். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நிச்சயமாய் என்னிலே, என் குடும்பத்திலே, என் தலைமுறையின் வாழ்விலே நிச்சயமாய் அற்புதம் நடக்கும் என்று விசுவாசியுங்கள். விசுவாசத்தை விட்டு விடாதிருங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நாளுக்கு நாள் விசுவாசத்திலே விருத்தி அடைவீர்களாக. ஆமென். மட்டுமல்ல, வேத புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு நிருபம் எழுதும் பொழுது இன்னொரு வார்த்தை எழுதி வச்சிருக்கிறார். கொலோசியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் 19வது 10 வசனத்தை வாசித்து பாருங்கள். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் படிங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? சகலவித நற்கிரியைகளாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து, தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து, கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளவும், அவருக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளும்படி தேவனுடைய சமூகத்தில் எப்பொழுதும் ஜாக்கிரதையாயிருங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை கொடுங்கள், அவர்கள் கனிகளினால் அவர்களை அறிவீர்கள். வேதம் சொல்லுகிறது, தேவனை அறிகிற அறிவிலே நாளுக்கு நாள் விருத்தி அடையுங்கள். ஹல்லேலூயா.
அப்படியே இந்த வேத வசனத்தை வச்சுக்கிட்டு ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவனை ஏன் அறிய வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்கள். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். என் ஜனம் அறிவில்லாததினாலே, தேவனை பற்றிய அறிவு ஒரு மனிதனுக்குள் இல்லாவிட்டால் அவன் சங்காரமாகிறான். சாவுக்கு காரணம், வேதனைக்கு காரணம், கஷ்டங்களுக்கு காரணம், யுத்தங்களுக்கு காரணம், துன்பங்களுக்கு காரணம், நோய்களுக்கு காரணம், பிரச்சனைகளுக்கு காரணம், உபத்திரவங்களுக்கு காரணம் தேவனை பற்றிய அறிவில்லாததினாலே. ஆகவே சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆவியானவர் சொல்லுகிறார், தேவனை பற்றிய அறிவு உங்களுக்குள் பெருகுவதாக. நாளுக்கு நாள் கர்த்தரை பற்றிய அறிவு உங்களுக்குள் உண்டாவதாக. இந்த அறிவு எப்படி பெருகும்? இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆமென். இயேசுவை குறித்து நான் அறிந்திருக்கிறேன். இயேசுவை அறிந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொரு நாளும் திருவசனமாகிய கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை கரங்களில் எடுத்து தினமும் கர்த்தருடைய வேதத்தை தேடி வாசியுங்கள். இந்த வசனத்தை தேடி வாசிக்க 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 கிறிஸ்து இயேசுவின் மகிமையை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உணர்ந்து கொள்வீர்கள். கர்த்தரை பற்றிய அறிவு உங்களில் உண்டாகும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? தேவனுடைய பிள்ளைகளே, யாரோ 10 பேர் பிரசங்கம் பண்றது மாத்திரம் கேட்டா போதாதுங்க. பரிசுத்த ஆவியானவர் சொல்லி இருக்கிற வேத புஸ்தகத்தை, வேத வசனத்தை தேடி வாசியுங்கள். ஹல்லேலூயா. காலையில் எழுந்திருந்து முதலாவது வேத வசனத்தை நமக்கு முன்பாக திறந்து வைத்துக் கொண்டு இந்த வசனத்தோடு பேச ஆரம்பிங்க. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இந்த வசனம் நமக்குள் வர 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 தேவனை பற்றிய அறிவு நமக்குள் உண்டாகிறது. கர்த்தரை பற்றிய அறிவு பெருக 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 வேதம் சொல்லுகிறது. கொலோசியருக்கு எழுதின நிருபம் நீங்கள் வாசிக்கும் பொழுது 1ஆம் அதிகாரம் 10வது வாக்கியம் சொல்லுகிறது, சகல நற்கிரியைகளுமாகிய கனிகளை நீங்கள் கொடுப்பீர்கள். தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடையும் பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவர்களும் தேவனுக்கு உகந்தவர்களும் ஆகிய பாத்திரவான்களாய் நடந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். சபையே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை பற்றிய அறிவு நம்மிலே பெருகுவதாக. இந்த ஆண்டு ஒவ்வொரு நாளும் போக 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 தேவனை பற்றிய அறிவு நமக்குள் பெருகிக் கொண்டே இருப்பதாக. இப்படி வேத புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது நாம் எவைகளிலே நாளுக்கு நாள் விருத்தி அடைய வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சிற்சிலவற்றை நமக்காக எழுதி வச்சிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இன்னொரு பகுதியில் இந்த ஆச்சரியமான விருத்தி அடைதல், இந்த பெருக்கம், இந்த வளர்ச்சி, இந்த மேன்மை, இந்த உயர்வு, இந்த கனம் கர்த்தருக்கு பிரியமானவர்களும் கர்த்தருடைய சமூகத்தில் பாத்திரவான்களுமாக மாறும்படி, தேவனுடைய சமூகத்தில் விலையேறப்பட்டவர்களாய் கர்த்தருக்கு உகந்தவர்களாய் நிற்கும்படி, தேவன் எதிர்பார்க்கிறவர்களாய் நாம் நிற்கும்படி தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற உயரிய மேன்மையை நம்மிலே நாம் பெற்றுக்கொள்வதற்காக சபை வாஞ்சிக்க வேண்டும். எதிர்பாருங்கள், விசுவாசியுங்கள், காத்திருங்கள். எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கொடுக்கப்படுவது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விருத்தி அடைய வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிர்பந்தம் செய்கிறார். இவை எல்லாவற்றிலேயும் விருத்தி அடைந்து பெருகுங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் வேத வசனத்தை கேட்பதினாலேயோ, தேவ செய்தியை கேட்டேன் என்பதினாலேயோ, இல்லை அற்புதத்தினாலே நின்றேன் என்பதினாலேயோ நம்மால் விருத்தி அடைய முடியாது. வேத புஸ்தகத்தில் ஆவியானவர் சொல்லி வச்சிருக்கிறார், யார் விருத்தி அடைவார்கள்? ஆமென். வேதத்திலே வாசிக்கும் பொழுது ஒன்றாவதாக வாசித்து பாருங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 2-3 வசனங்களை வாசித்து பாருங்கள். பைபிள் என்ன சொல்லுகிறது?
நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசத்திலே நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசத்தில் கைக்கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்திருக்கிற கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. இஸ்ரவேலே, நீ நன்றாயிருப்பதற்கும் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து கற்பனைகளுக்கும் தேவனுடைய கட்டளைகளுக்கும் நீ செவி கொடுத்து அவைகளின் படி செய்ய சாவதானமாயிரு. அப்பொழுது நீ வர 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 நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து கொண்டே இருப்பாய். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் விருத்தி அடைவதில்லை, எல்லாரும் பெருகுவதில்லை, எல்லாராலையும் வளர்ச்சி அடைய முடியாது. வேதம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற அற்புதமான வாக்குறுதிகள் ஏராளம் இருக்கிறது. அந்த கற்பனைகளையும் அந்த கட்டளைகளையும் நீ கைக்கொள்வதற்கு சாவதானமாயிருப்பாயானால் நிச்சயமாகவே உன்னை தேசத்திலே வர 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 நாளுக்கு நாள் விருத்தியடைய செய்து தேசத்திலும் இனத்திலும் ஜாதியிலும் உன்னை உயர்ந்திருக்க செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? தேவனுடைய கற்பனை என்ன? தேவன் கொடுத்திருக்கிற சத்திய வார்த்தைகள். ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய கட்டளை என்ன? தேவன் கொடுத்திருக்கிற வார்த்தையாகிய வசனங்கள். ஆமென். இவைகளின்படி செய்வதற்கு சாவதானமாயிருப்பாயா? இவைகளை செய்வாயா? நிறைவேற்றுவாயா? தேவனுடைய கற்பனையின்படி கட்டளையின்படி செய்கிறவர்களுக்கு சொல்லுகிற ஆசீர்வாதம் என்று உபாகமத்தின் புஸ்தகத்திலே 28ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே ஆண்டவராகிய தேவன் சொல்லும் பொழுது, இன்று நான் உனக்கு விதைக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும். அப்படியே கையை தட்டி கர்த்தருக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும், குடும்பத்தார் எல்லாரிலும், கோத்திரத்தார் எல்லாரிலும், இனத்தார் எல்லாரிலும் கர்த்தர் உன்னை மேன்மையாய் வைப்பார். இந்த வருஷம் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். தேவனுடைய கற்பனைக்கு கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வசனத்தை கையில் எடுத்துக்கொண்டு கர்த்தருக்காக உங்களை அர்ப்பணம் செய்து கொண்டு விசுவாசத்திற்கென்று உங்க வாழ்க்கையை ஆண்டவருக்கு கொடுத்ததுனால அநேகம் பேர் உங்களை ஏளனம் பண்ணினார்கள், பரியாசம் பண்ணினார்கள். என்ன நன்மை உண்டாகும் என்று கேட்டார்கள். கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், நாளுக்கு நாள் நீ வர 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 விருத்தி அடைந்து கொண்டே இருப்பாய், நீ பெருகிக் கொண்டே இருப்பாய். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய ஜனத்திலும் இனத்திலும் நான் உன்னை மேன்மைப்படுத்தி பூமியில் உள்ள சகல ஜாதியாரிலும் உன்னை மேன்மையாய் வைப்பேன். இந்த வருஷம் நீங்க அதை பார்ப்பீங்க. கர்த்தர் இந்த அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போறார். உங்க குடும்பத்தில் கர்த்தர் இதை செய்ய போகிறார். உங்கள் தலைமுறையின் வாழ்க்கையில் இதை செய்ய போகிறார். இந்த தேசத்தில் இருக்கிற சகல ஜாதிகளிலும் உன்னைத்தான் ஆண்டவர் மேன்மையாய் வைப்பார். நம்முடைய குடும்பத்தை தான் கர்த்தர் உயர்த்துவார். நம்முடைய தலைமுறைகளை கர்த்தர் உயர்ந்திருக்க செய்வார், மேன்மையாய் வைப்பார். நிச்சயமாகவே இந்த ஆண்டு ஒரு பெரிய அற்புதம் நடக்கும், ஒரு பெரிய அதிசயம் நடக்கும். உன் பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்தி சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தும்படி கர்த்தர் நல்ல அபிஷேகத்தை உனக்கு கொடுத்து உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா வனாந்திரங்களையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் கர்த்தராகிய தேவன் நீக்கி போடுவார். பரியாச உதடுகளுக்கு முன்பாக தேவனாகிய கர்த்தர் உன் தலையை நிமிர்ந்து நிற்கச் செய்வார். உன் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல மாற்றுவேன். உன் தலை உயர்ந்திருக்கும். நீ சகல ஜாதிகளிலும் உயர்ந்திருப்பாய். நீ மேன்மைப்படுத்தப்படுவாய். நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். என் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து என் கற்பனைக்கு செவி கொடுக்கிற உன்னை தேசத்தில் உயர்த்த போகிறேன்.
கனம் பண்ண போகிறேன். நீ எல்லாரிலும் மேன்மையாய் இருக்கும்படி உன்னை நான் விருத்தியடைய செய்வேன். இன்றிருக்கிற இந்த நிலை அல்ல, இன்றிருக்கிற வனாந்தரம் மாறும், இன்றிருக்கிற பசி மாறும், இன்றிருக்கிற சஞ்சலம் மாறி போகும், இன்றைக்கு இருக்கிற தவிப்பு மாறி போகும், இன்றைக்கு இருக்கிற பலவீனம் மாறி போகும், இன்றைக்கு இருக்கிற உபத்திரவம் மாறி போகும். கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், சகல ஜாதிகளிலும் நான் உன்னை மேன்மையாய் வைப்பேன். நீ கடன் வாங்க மாட்டாய், நீ கடன் கொடுப்பாய். உன் களஞ்சியம் நிரம்பி இருக்கும். நீ நன்மையால் நிரப்பப்படுவாய். நீ தேவனுடைய பராமரிப்பை பெற்றுக் கொள்ளுவாய். தேவ கிருபை உன்னை விட்டு விலகாது. கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், என் கற்பனைக்கு கீழ்ப்படிந்து என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற உன்னை தேசத்தில் சகல ஜாதிகளிலும் உயர்ந்திருக்க செய்வேன். நீ அற்புதங்களை காண்பாய், நீ அதிசயங்களை காண்பாய், என் நன்மைகளை நீ காண்பாய். தேசத்தில் உன்னை புகழ்ந்து பேசுவார்கள். புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பே. நீ அலங்காரமான கிரீடம் என்று சொல்லப்படுவாய். நீ ராஜ முடி என்று சொல்லப்படுவாய். நீ கர்த்தருடைய பாக்கியவான் என்று சொல்லப்படுவாய். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ரிபாலகா துனிக்கமா சியாந்தாராராபா, ரிபாலகா துனிக்கமா சிக்காராராபா. கைகளை தட்டி தேவ ஆவியானவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் என்று சொல்லுங்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை விருத்தியடைய செய்வேன். நிச்சயமாய் நிச்சயமாய் உன்னை விருத்தியடைய செய்வேன். என் கட்டளைக்கு கீழ்ப்படுகிற, என் கற்பனைக்கு செவி சாய்க்கிற என் பிள்ளைகளாகிய உங்கள் அனைவரையும் தேசத்தில் மேன்மையாய் வைப்பேன். நீங்கள் வர 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 நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து கொண்டே இருப்பீர்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அது மட்டுமல்ல, வேத புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது? உபாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 17-18 வசனங்களை வாசித்து பாருங்கள். பைபிள் என்ன சொல்லுகிறது? சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்று உன் கையில் இருக்க வேண்டாம். சபிக்கப்பட்ட பொருள் எதுவும் உன் கையில் இருக்க வேண்டாம். நான் இன்று உனக்கு கற்பிக்கிற, நான் இன்று உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை, தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் நீ கைக்கொண்டு உன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானபடி செய்யும்படி, தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யும்படி அவர் சத்தத்திற்கு செவி கொடுப்பாயானால் கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயவு செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். ஜனமாகிய உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. 17வது வசனத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது? 17வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம். ஒன்றையும் கையில வைக்காத. ஹல்லேலூயா. 2024வது வருஷம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு பெரிய தீர்மானம். ஆமென். சபிக்கப்பட்ட பொருள் எதுவும் உன் கையில் இருக்கக்கூடாது. சாபத்தீடான யாதொன்றையும் குடும்பத்தில் வச்சுக்காது. ஹல்லேலூயா. விளக்கமா சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? தேவனால் வேண்டாததென்று சொல்லப்பட்டது எல்லாமே சபிக்கப்பட்டதுதான். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வராததற்கு காரணம் என்ன? விருத்தி அடையாததற்கு காரணம் என்ன? வளர்ச்சி அடையாததற்கு காரணம் என்ன? உயர்வு வராததற்கு காரணம் என்ன? நன்மைகள் வராததற்கு காரணம் என்ன? சாபத்தீடான பல பொருட்களும் நம்முடைய கையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஷோகேஸ்ல ஒரு ஓரத்துல யாரையும் தெரியாம வச்சிருக்கிறோம். கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சபிக்கப்பட்டது வீட்டில் யாரையும் தெரியாம
வருஷம் 25 ஆச்சுங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி வீடு கட்டுற நேரத்தில், மூலைக்கல் போட்ட நேரத்தில், மூலைக்கல் அடி அந்தரங்கத்தில் நீ செஞ்ச சில சாபத்தீடானவைகள். ஆமென், ஹல்லேலூயா. வீடு நில வச்ச அன்னைக்கு அந்த நிலைக்கு அடியில ஆவிக்குரிய பண்பெல்லாம் விட்டுக்கிட்டு ₹1 எடுத்து கையால சுத்தி என்னென்னமோ செஞ்சு சுத்தி சுத்தி வச்சல்ல, சாபத்தீடானது. கையை தட்டி எங்கேயோ வந்த நூலு, எங்கேயோ கட்டி வச்சது, எங்கேயோ ஜெபிச்சு வச்சது, தேடி வச்சது, கொண்டு வந்து வச்சது. ஐயா, சாபத்தீடான பலரும் உன் குடும்பத்தில் பல மூலை ஓரம் இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அதெல்லாம் வெளியே தூக்கி போடு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அது ஒருவேளை அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ, இதெல்லாம் வேண்டாங்க. இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு சர்வ வல்லமை உள்ள தேவன். நீ இயேசுவை விசுவாசிப்பது உண்மையானால் சாபத்தீடான சகலவற்றையும் தூக்கி வெளியே போடு. இயேசுவை நம்புறேன்னா திருப்பி கொளுத்தாத. ஆமென் சொல்லுங்க. இயேசுவை நம்புறேன்னா திருப்பி கையெடுத்து கும்பிடாத. இயேசுவை நம்புறேன்னா விசுவாசி விசுவாசியாயிரு. உன் விசுவாசத்தை விட்டுடாத, நம்பிக்கையை விட்டுடாத. சாபத்தீடானது உன் கையில இருக்கக்கூடாது. ஜெபிச்சு வச்சது, ஓதி வச்சது, பாடி வச்சது, தேடி வச்சது, நாடி வச்சது. ஐயா, பல நாள் நட்சத்திரம் பார்த்து வச்சது பலதும் இருக்குயா. ஏறி வர வீடு 3 படி கட்டி இருக்கே, அந்த வீட்டு படியில் இருக்கு தெரியுமா? சாபத்தீடானதெல்லாம் எடுத்து போடு. வீடு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். வீடு சம்பாத்தி ஆசீர்வாதமா இருக்கும். பணம் வெறுமையா போகாது. ஹல்லேலூயா. இதெல்லாம் இப்படி சொன்னா எப்படிங்க? அப்படிலாம் கேட்காதீங்க. பைபிள் சொல்லுதுங்க. நீ கேட்கலன்னா ஆசீர்வாதம் வராது. அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனதோ இருக்கட்டும், எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஜெபிச்சு வச்சதோ இருக்கட்டும், தூக்கி வெளியே போடு. இயேசு மாத்திரம் தான் உங்க வீட்டில் இருக்கணும். இயேசு மாத்திரம் தான் வீட்டின் தலைவராக இருப்பாராக. இயேசு மாத்திரம், இயேசுவின் ரத்தம் மாத்திரம் உன் வீட்டின் நிலைகாலில் தெளிக்கப்பட்டிருப்பதாக. வேற எந்த சக்தியும் உன் வீட்டில் இருக்கக்கூடாது. நினைச்சு பாரு, எங்கேயோ இருக்கு. ஹல்லேலூயா. எங்கேயோ இருக்கு. சாபத்தீடான சிலதெல்லாம் வீட்டில் இருக்குல்ல, அதை எடுத்து மாத்திரு. அது உன் கையில் இருக்க வேண்டாம். அப்பொழுது கர்த்தராகிய தேவன் உன்னை நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் உன்னையும் உன் தலைமுறையையும் உன் குடும்பத்தையும் விருத்தியடைய செய்வார். நீங்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களுக்கு சகலமும் ஆகும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சாபத்தீடான சகலவற்றையும் உங்கள் கைகளை விட்டு நீ மாற்றிவிட்டால், குடும்பத்தை விட்டு மாற்றி வைத்தால், வேண்டாம் என்று அவைகளை எறிந்து போட்டால், கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், நிச்சயமாகவே தேசத்திலும் இனத்திலும் ஜனத்திலும் உன்னை மேன்மையாய் வைப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாபத்தீடானது எதுவும் நம்முடைய குடும்பத்தில், வாழ்க்கையில, தனிப்பட்ட நிலையில இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. அது வேண்டவே வேண்டாம். சாபத்தீடானது என்று சொல்லுவது இருக்குமானால் அது நம்முடைய வாழ்க்கையில தோல்வியை கொண்டு வந்துவிடும். தேவனுடைய ஜனம் ஜெயம் அனுபவிக்க வேண்டிய ஜனம் இல்லையா? வெற்றியை பார்க்க வேண்டிய ஜனம் இல்லையா? அற்புதங்களை பார்க்க வேண்டிய ஜனம் இல்லையா? அதிசயங்களை பார்க்க வேண்டிய ஜனம் இல்லையா? இஸ்ரவேல் ஜனம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய வெற்றி, ஒரு பெரிய ஜெயம், தங்களுக்குள் சாபத்தீடானவைகள் இருந்தபடியினாலே ஆயி பட்டணத்தோடு தோற்று போக வேண்டிய ஒரு மகாபெரிய நிர்பந்தம் உண்டாயிற்று என்று சரித்திரம் சொல்லுகிறது. வீட்டில் போய் படிச்சு பாருங்க.
யோசுவாவின் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பைபிள் என்ன சொல்லுகிறது? இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படியெனால் யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மீக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் வந்தது. இஸ்ரவேல் ஜனம் தோற்று போனார்கள். தேவனுடைய பிள்ளையே, சாபத்தீடானது தெய்வம் எடுக்க கூடாதுன்னு சொன்னார், பார்க்க கூடாதுன்னு சொன்னார், வச்சுக்க கூடாதுன்னு சொன்னார். ஆமென். நீங்க வீட்டுல போய் அதனுடைய 6ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். அப்பொழுது அறிவீர்கள். அதனுடைய 17, 18 வசனங்களை எல்லாம் வாசிக்கும் பொழுது பைபிள் சொல்லுகிறது, ஆனாலும் இந்த பட்டணமும் இதிலுள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாயிருக்கும். நாம் அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினாலே அவளும் அவளோட வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருப்பார்களாக. சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக் கொள்ளுகிறதுனாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கும் இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கு நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தர் வேண்டாம் சொல்லிட்டார்ல. தொடாத, பார்க்காத, எடுக்காத, சேர்க்காத, வச்சுக்காத. கர்த்தர் சொல்லுகிறார், அவைகளை தூக்கி எறிந்து போடு. அப்பொழுது நீ நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து கொண்டே இருப்பாய். ஹல்லேலூயா. மட்டுமல்ல, வேத புஸ்தகத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது உபாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 13ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, சபிக்கப்பட்ட பொருள் ஒன்று உன் கையில் இருக்க வேண்டாம். சரி, நான் இன்று உனக்கு கற்பிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் நீ கைக்கொண்டு உன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யும்படி அவர் சத்தத்திற்கு செவி கொடுப்பாயானால். தேவனுடைய பிள்ளையே, சாபத்தீடானது ஒன்றையும் உன் வாழ்க்கையிலே நீ வைத்திருக்க கூடாது. அதை குறித்து எச்சரிக்கையாயிருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லி விட்டுவிடவில்லை. பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், கர்த்தருடைய சமூகத்திற்கு செம்மையானது எது என்று கண்டு, தேவனுடைய சமூகத்திற்கு எது நன்மையானது என்பதை கண்டு நீ செய்வாயாக. ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்வாயானால் கர்த்தராகிய தேவன் உன்னை வர 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 நாளுக்கு நாள் விருத்தியடைய செய்வார். செம்மையானதை செய்யணும். செம்மையானது அப்படின்னு சொன்னா, செம்மை என்ற வார்த்தைக்கு நேர்மை என்ற அர்த்தம் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. நேர்மையானதை, சரியானதை, கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக சரியானதை, செம்மையானதை செய்வீர்களானால், அல்லேலூயா. வேத புஸ்தகத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ஒரு மனுஷன் தீமையை விட்டு விலகுகிறானால் அதையே கர்த்தருடைய ஆவியானவர் செம்மையும் நன்மையும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. தீமை, வேத புஸ்தகத்தை வீட்டில் போய் படிங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 17வது வசனம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 29வது வசனம். இவைகளை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, தீமையை விட்டு விலகுவது கர்த்தருக்கு செம்மையானது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்திலே 8வது வசனம் சொல்லுகிறது, சுத்தம் உள்ளவர்களாய் நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் இருந்தால் அதை ஆண்டவராகிய தெய்வம் தன் பார்வைக்கு செம்மையானது என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய சமூகத்தில் நேர்வழியாய் நடக்கிறவனாய் இருந்தால் அதையும் கர்த்தருடைய ஆவியானவர் தன் கண்களுக்கு நன்மையும் செம்மையுமானது என்று பரிசுத்த ஆவியானவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? கைகளை உயர்த்துவர அல்லேலூயா சொல்லலாமா? சத்தியமான வழியில நடக்கணுங்க.
நித்தியமான வழியில் நடக்கணுங்க. கர்த்தராகிய தேவன் விரும்பாத வழியில அப்பக்கம் இப்பக்கம் போகாத. இயேசு சொன்னார், அவரை விசுவாசிக்கிற தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இயேசு இல்லாத ஒரு வழியில நடக்காது. ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. இயேசுவாகிய நல்ல வழியிலே நட, நேர் வழியிலே நட. ஆமென். அதையே கர்த்தராகிய தேவன் என் பார்வைக்கு செம்மையானதும் என் பார்வைக்கு இன்பமானதும் என்று குறிப்பிடுகிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. கைகளை தட்டி கடைசி வரை நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. கரங்களை தட்டி சேர்ந்து சொல்லுவோம். நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீ ஒருபோதும் கைவிட மாட்டீர். நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீ ஒருபோதும் கைவிட மாட்டீர். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. சொல்லுவோம். Jesus, thank you Lord. எனக்காகவே நீ ஜீவிக்கின்றீர், என் உள்ளத்தில் என்றும் வாழ்கின்றீர். எனக்காகவே நீ ஜீவிக்கின்றீர், என் உள்ளத்தில் என்றும் வாழ்கின்றீர். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. நன்றி சுவாமி, உம்முடைய மகிமை
இறங்கி வருவதா? எனக்காக சிலுவையில் நீர் மரித்தீர், எனக்காக திருரத்தம் நீர் சிந்தினீர். எனக்காக சிலுவையில் நீர் மரித்தீர், எனக்காக நீர் ரத்தம் சிந்தினீர். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. 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 உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. கைகளை உயர்த்தி நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. கைகளை தட்டி இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். நேர்வழியாக நடக்கிற மனிதன் செம்மையானவைகளிலே நடக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேர்வழியில் நடக்கிற ஒரு மனுஷன் செம்மையானதை செய்கிறார். ஆகையால் கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய பாசம் அவன் மேல் வேதம் சொல்லுகிறது. அந்த மனுஷன் வர 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 நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, அதே 13ஆம் அதிகாரம் 17-18 வசனம் சொல்லுகிறது, செம்மையானதை செய்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுப்பாயானால், தேவனுடைய சத்தத்திற்கு மாத்திரம் நீங்கள் செவி கொடுப்பீர்கள் என்றால், கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி, கோபத்தின் உக்கிரத்துக்கு திருப்புவார், உனக்கு தயவு செய்வார், உனக்கு இறங்குவார். அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி, பிதாக்களுக்கு ஆணையிட்டது போல உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். உன்னை கர்த்தர் நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்வார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது, நீ தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடு. ஹல்லேலூயா. மனுஷன் பேசுறத கேட்டு கேட்டு அலுத்து போயாச்சு. ஹல்லேலூயா. சொன்னதையே திரும்ப 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 பலமுறை சொல்லி 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 வாழ்க்கையை நோகடிச்சாச்சு. ஆமென். மனுஷன் சொல்றதை இனிமே கேட்காத. இந்த 2024வது வருஷம் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பேன் என்று சொல்லுங்கள். கர்த்தாவே, நீர் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லுங்கள். அவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படியே செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், சுகமாயிருப்பீர்கள், ஜெயமாயிருப்பீர்கள், வர 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 விருத்தி அடைவீர்கள். நீங்கள் செய்வதெல்லாம் வாக்கியம். கர்த்தருடைய சத்தத்துக்கு மாத்திரம் செவி கொடுங்க. ஹல்லேலூயா. அங்க போ இங்க போ அதெல்லாம் கேட்காத. வலது பக்கம் இடது பக்கம் சாயாத. ஐயா கிழக்கு மேற்கு திரும்பாத. கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் செய்யுங்கள். என் சத்தத்தை கேட்டு புறப்படு என்றால் புறப்படு, எழுந்திரு என்றால் எழுந்திரு. நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ உட்கார்ந்திரு என்றால் தேவன் சொல்லும் வரைக்கும் காத்திருங்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அப்பொழுது நிச்சயமாய்
நான் உங்களை விருத்தியடைய செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் விருத்தி அடைவதற்கு ஆண்டவராகிய தேவன் பல்வேறு ஆச்சரியமான அற்புதமான ரகசியங்களை சொல்லி இருந்தாலும், தேவனுடைய மேன்மையை மகத்துவத்தையும் பெற்றிருக்கிற ஆச்சரியமான அற்புதமான பரிசுத்தவான்கள் தங்கள் வாழ்க்கையில் தேவனால் இந்த சமர்த்தியை பெற்றுக்கொள்ளும் பொழுது தங்கள் அனுபவங்களில் இருந்து ஏராளமானவற்றை குறிப்பிட்டிருக்கிறார்கள். வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது நாம் இன்றைக்கு வாசித்த தாவீதையே நம்முடைய கவனங்களுக்கு கொண்டு வருவோம். தேவனுடைய பிள்ளைகளை 2 சாமுவேலின் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், சேனைகளின் கர்த்தராகிய தேவன் அவனோடே கூட இருந்தார். அவரோடு கூடவே இருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். தேவன் எத்தனையோ கட்டளைகளையும் வரைமுறைகளையும் விருத்தி அடைவதற்கு கொடுத்திருக்கிறார். இவை எல்லாவற்றிலேயும் தாவீது கவனம் செலுத்தி இருந்தாலும் வேத புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது இன்னமும் தாவீது தன்னுடைய வாழ்விலே கர்த்தரால் விருத்தி அடைவதற்கு கையாண்ட ஏராளமான வழிமுறைகள் இருக்கிறது. தேவனுடைய சமூகத்திலே காத்துக்கொண்ட பக்தி ஏராளம் இருக்கிறது. நீங்கள் வாசித்து பாருங்கள். வேதத்திலே வாசிப்பீர்களானால் 2 சாமுவேலின் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரம் அதனுடைய 6-7 வசனத்தை வாசித்து பாருங்கள். பைபிள் சொல்லுகிறது, தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோட கூட எருசலேமுக்கு போனான். எபூசியர் மேல் யுத்தம் பண்ணுவதற்கு ராஜாவானவர் தன் மனுஷரோட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, இதற்குள் பிரவேசிக்க மாட்டாய், குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாய், தாவீதின் நகரமாய் மாறிச்சு. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். 6வது வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவராகிய தேவன் தாவீதிற்கு அருளின மகா பெரிய தயவும் கிருபையும் மேன்மையும், கர்த்தராகிய தேவன் எபூசியர் மேல் யுத்தம் பண்ணுவதற்கு ராஜாவானவன் தன் மனுஷனோட கூட எருசலேமுக்கு போனார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அநேகர் எண்ணினார்கள் குருடர்களும் சப்பானிகளும் தடுப்பார்கள், நீ ஜெயம் பெற மாட்டாய், நீ நன்மையை அனுபவிப்பதில்லை, நீ தோற்று போவாய் என்று எண்ணினார்கள். வேதம் சொல்லுகிறது, தாவீது தோல்வி அடையவில்லை, தாவீது வெற்றி மேல் வெற்றி பெற்றான். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. வேதம் சொல்லுகிறது, வெற்றி பெற்றது மட்டுமல்ல, கர்த்தராகிய தேவன் தாவீதோடு கூட இருந்தார். தாவீது வர வர நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து கொண்டே இருந்தான், பெருகிக் கொண்டே இருந்தான், வளர்ச்சி அடைந்து கொண்டே இருந்தான், அற்புதமாய் ஆச்சரியமாய் பேசப்பட்டு கொண்டே இருந்தான், உயர்வடைந்து கொண்டே இருந்தான். தேவனுடைய பிள்ளையை கலங்காதே, கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூடவே இருக்கிறார். விசுவாசியுங்கள், நீ தோற்று போவதில்லை. அநேகர் நினைக்கிறார்கள் நீ தோற்று போவாய் என்று. நீ தோற்று போவதில்லை. நிச்சயமா நீ வெற்றி பெறுவாய். நீ செய்கிற காரியம் எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவாய். கர்த்தர் நம்ம பக்கம் தான் நிற்பார். கர்த்தர் நம்ம பக்கம் தான் நிற்பார். நீ வெற்றி மேல் வெற்றி பெறுவாய். 2024 நீ சரித்திரம் படைப்பாய். அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். இந்த உலகத்திலே உன்னை ஏளனம் செய்தவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உன் சிங்காசனத்தை உறுதிப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உன்னை நிலைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். உன்னை அற்புதமும் ஆச்சரியமுமான மேன்மை நிறைந்த சம்பத்தாய் தேசத்தில் நிறுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பரியாச உதடுகளுக்கு முன்னே கர்த்தராகிய தேவன் உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உன் ராஜ்ய பாரத்தை உறுதிப்படுத்தி 40 வருஷம் இஸ்ரவேலை ஆள்வதற்கு தாவீதை எப்படி சிங்காசனத்தில் அமர பண்ணினேரோ அப்படியே உன்னையும் அமர பண்ணுவே.
அபிஷேகிப்பே. இது கர்த்தருடைய வார்த்தை, இது தேவனுடைய வார்த்தை. எழுதி வச்சுக்கோ, நிச்சயமாய் கர்த்தர் இதை செய்வார். ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்வார். இப்படி ஒரு பெரிய மேன்மையை தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டார். யாராலேயும் தாவீதை தடுக்க முடியல. தாவீதுடைய மேன்மையை யாராலும் நிறுத்த முடியல. தாவீதுடைய வளர்ச்சியை யாராலும் இல்லாமலாக்க முடியவில்லை. தாவீதோடு கர்த்தராகிய தேவன் இருந்தார். மனுஷன் வேண்டாங்க, கர்த்தர் நம்ம கூட இருந்தா போதுங்க. சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்ம கூட இருந்தா போதும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நீர் என்ன விட்டு போகாதிரும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. தாவீதோடு கர்த்தர் இருந்தார். ஆகையால் தாவீது வர வர விருத்தி அடைந்தான். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய தேவனை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள். கர்த்தருக்காய் வாழ்வதற்கென்று உங்களை அர்ப்பணம் செய்திருப்பீர்கள். ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவுக்காக என் வாழ்க்கையை, குடும்பத்தை தருகிறேன் என்று சொல்லியிருப்பீர்கள். ஒருவேளை கால சூழ்நிலைகள் விசுவாசத்தை விட்டு, நம்பிக்கையை விட்டு உன்னை தூரப்படுத்தி இருக்கலாம். கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததெல்லாம் மறந்துவிடு. கர்த்தர் உனக்கு புதிய காரியத்தை செய்ய போகிறார். நீ கர்த்தரை விசுவாசி, கர்த்தரோ கூடே இருப்பார். ஆண்டவரே, முன்ன மாதிரி என்னால ஜெபிக்க முடியல, முன்ன மாதிரி வேத வசனம் வாசிக்க முடியல, முன் மாதிரி ஆண்டவரே என்னால ஆராதனைக்கு வருவதற்கு விருப்பம் இல்லை. விசுவாசமே போய் போச்சு, நம்பிக்கை எல்லாம் போச்சு. கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், நீ இழந்து போன சகல வல்லமையும் கிருபையையும் அபிஷேகத்தையும் தேவாவியின் தயவையும் கர்த்தர் உனக்கு அருளி இன்னைக்கு கர்த்தர் தமது வல்லமையால் உன்னை நிரப்புகிறார். இழந்து போன இரட்சணியத்தின் சந்தோஷத்தை கர்த்தர் திரும்ப தருகிறார் உனக்கு. கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவருடைய கரம் உங்கள் மேல் வைக்கப்படுகிறது. ஒரு புதிய அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் அறியாததும் உங்கள் சிந்தை கெட்டாததுமான ஒரு புதிய உன்னத அனுபவத்தை தேவன் உனக்கு தருகிறார். இன்று முதல் கர்த்தர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன் கரங்களை பிடித்திருக்கிறேன், உன்னை கடைசி பரியந்தம் நடத்துவேன் என்று சொல்லுகிறார். அவர் நம்ம கூடவே இருப்பார். கர்த்தர் நம்மோடு கூடவே இருப்பார். நீ அவரை விட்டு விலகாதே, அவரை விட்டு ஒரு நாள் விலகாதே. அவர் நம்மை விட்டு விலகாத தேவன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்றால் நிச்சயமாய் நாம் வர 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 விருத்தி அடைவோம். ஆமென். மட்டுமல்ல, நாம் வாசித்த 2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் சொல்லுகிறது, தேசத்திலே குடியிருக்கிற எபூசியரின் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் மனுஷரோட போன மனுஷன் சும்மா வரல, அந்த எபூசியரோடு யுத்தம் செய்து அவர்களை தோற்கடித்தான், அவர்களை துரத்தினான், அவர்களை அவமாக்கி போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, எபூசியர் என்று சொன்னால் தீட்டுப்படுத்துகிறவர்கள், துன்பப்படுத்துகிறவர்கள், துன்மார்க்கமானவர்கள் என்ற அர்த்தம் உண்டு. இந்த எபூசியனை உன் வாழ்க்கையிலிருந்து நீ துரத்தி விட்டாலே வேதம் சொல்லுகிறது, நீ நாளுக்கு நாள் விருத்தி அடைவாய். நம்மை தீட்டுப்படுத்துகிற, நம்முடைய வார்த்தையை தீட்டுப்படுத்துகிற சில வார்த்தை இருக்கிறது, அது ஒரு எபூசியன். அல்லேலூயா சொல்லுங்க. கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இரட்சகராகிய கிறிஸ்து இயேசுவை பார்க்க வேண்டிய பரிசுத்தமான கண்கள் தேவையில்லாத சிலதை பார்க்கிறதே. ஆமென். வேண்டாததை இருதயத்தில் யோசிக்கிறாயே. தீட்டுப்படுத்துகிற பலதையும் வாழ்க்கையில் செய்வதற்கு ரகசியமான பல உறவுகளை வைத்திருக்கிறாயே. கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், உன்னை தீட்டுப்படுத்துகிற சகலவற்றையும் உன்னை விட்டு நீ அகற்றி விடுவாயாக.
அப்பொழுது நீ வர 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 விருத்தி அடைந்து கொண்டே இருப்பாய். நீ பெருகிக் கொண்டே இருப்பாய். நீ வளர்ந்து கொண்டே இருப்பாய். நீ ஜெயம் பெற்றுக் கொண்டே இருப்பாய். நீ உயர்வடைந்து கொண்டே இருப்பாய். விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். தீட்டுப்படுத்துகிற உன் வாழ்க்கையில் இருக்கிற ஏதாகிலும் இருந்தால் தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கே அதை உங்கள் வாழ்க்கையை விட்டு மாற்றி விடுங்கள். பேசுறதுல, பார்க்கிறதுல, நீ செயல்படுவதிலே, நம் கிரியைகளிலே ஏதாகிலும் தீட்டுப்படுத்துகிற ஏதாகிலும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால், தகாதது எதுவும் நம்முடைய வாழ்வில் இருக்குமானால் இன்றைக்கே அவைகளை உங்கள் இருதயத்தை விட்டு தூக்கி எறிந்து விடுங்கள். கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், நீ வர வர விருத்தி அடைவாய், நீ வாழ்வாய், நீ பெருகுவாய். ஆமென். மட்டுமல்ல, சங்கீதக்காரனாகிய அற்புதமான தாவீதை குறித்தே நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ராஜாவாகிய தாவீது, நீங்கள் வாசித்து பாருங்கள், 1 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரத்திலே 17-18 வசனத்தை வாசித்து பாருங்கள். பைபிள் சொல்லுகிறது, வாசிக்க பார்க்கலாம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 17-18 வசனம் படிங்க. வாசி. தாவீது பெத்லகேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீர் மேல் ஆவல் கொண்டு என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான். அப்பொழுது அந்த மூன்று பேர் பெலிஸ்தரின் பாளையத்துக்குள் துணிந்து புகுந்து போய் பெத்லகேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் கொண்டு தாவீதினிடத்தில் கொண்டு வந்தார்கள். தாவீதினிடத்தில் தண்ணீர் கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல். கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். தேவன் உன்னை வர 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 விருத்தியடைய செய்வார். இந்த சரித்திரம் எல்லாம் வீட்டுல போய் படிங்க. இந்த சரித்திரத்தை நான் சொல்ல விரும்பல. தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதிற்கு தண்ணி அவசியம். ஐயா, தண்ணீர் குடிக்கணும்ன்ற ஆவலோடு இருக்கிறார். தன்னுடைய மனிதரோடு சொல்லுகிறார், எப்படி ஒரு மனுஷன் பெலிஸ்திய பாளையத்திற்குள் போய் தண்ணீர் எடுக்க முடியும் ஐயா? ஆனாலும் பைபிள் சொல்லுகிறது, அவர்கள் துணிந்து போய் தண்ணீரை கொண்டு வந்தார்கள், குடிக்க தண்ணீர் கொண்டு வந்தார்கள். ஆனா பைபிள் சொல்லுது, தாவீது தன்னிடத்திலே கொண்டு வந்த தண்ணீரை அவன் குடிக்கவில்லை, அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டான். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. தாவீதை குறித்து என்னைக்காக இதை படிச்சிருக்கீங்களா? குடிக்க வேண்டிய தண்ணீரை கூட கர்த்தருக்காக ஊற்றுகிறவனாயிருந்தபடியினால தாவீது நாளுக்கு நாள் வர 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 விருத்தி அடைந்தான். நான் சொல்றது புரியுதா? குடிக்கிற தண்ணீரையே கர்த்தருக்காய் கொடுக்கிற மனுஷனாயிருந்தான். ஆமென். நீ கொடுக்கிற சாப்பாடு, ஐயா, கர்த்தர் கொடுத்த தண்ணீர், அதையும் தனக்கென்று எடுத்துக் கொள்ளவில்லை, அதையும் கர்த்தருக்காக ஊற்றிவிட்டபடியினாலே கர்த்தராகிய தேவன் தாவீதை வர 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 விருத்திகளை செய்து கொண்டே இருந்தார். இருதயத்தில் தீர்மானம் செய்யுங்க. இந்த வருஷத்தினுடைய ஆரம்ப பகுதியில் கர்த்தருடைய சமூகத்தில் தீர்மானம் செய்யுங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு எதை கொடுத்தாலும் சரி, கர்த்தராகிய தேவன் கொடுக்கிறது சகலமும் என் சர்வ வல்லமை உள்ள தேவனுக்காக, கர்த்தருக்காக ஊற்றி விடுவதற்கு உன் இருதயத்தில் தீர்மானம் செய்வீர்களானால் கர்த்தராகிய தேவன் நிச்சயமாய் உன்னை விருத்தியடைய செய்வேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? அது மட்டுமல்ல, 1 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 3 வசனங்களை வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, தாவீது 1000 பேருக்கு தலைவரோடும் 100 பேருக்கு தலைவரோடும் சகல அதிபதிகளோடும் ஆலோசனை பண்ணினான். இஸ்ரவேல் சபையெல்லாம் நோக்கி, சபையை பார்த்து சொன்னார், உங்களுக்கு சம்மதியும் நம்முடைய தேவனாய் கர்த்தருக்கு சித்தமுமா இருந்தால் இஸ்ரவேலின் தேசங்களில் எல்லாம் இருக்கிற நம்முடைய மற்ற சகோதரரும் அவர்களோட தங்கள் வெளிநிலங்களில் இருக்கிற ஆசாரியரும் லேவியரும்
அநேகரும் நம்மோட கூடும்படிக்கு நாம் சீக்கிரமாய் அவர்களுக்கு ஆள் அனுப்பி நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப, நல்ல கவனிங்க, நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்துக்கு கொண்டு வருவோமாக. சவுலின் நாட்களில், சவுலின் காலங்களிலே தேடாதே போனோம், அதை தேடாதே போய்விட்டோம். ஆனால் இப்பொழுது தேவனுடைய சமூகத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும், வேதம் சொல்லுகிறது, தாவீது அன்றைக்கு இஸ்ரவேலை நிர்பந்தம் செய்தார். சவுலின் காலத்தில் கர்த்தருடைய பெட்டி தேடாமல் போய்விடப்பட்டது. ஆனால் இன்றைக்கு நீ கர்த்தருடைய பெட்டியை தேடுவீர்களானால், தேவனுடைய பெட்டியை தேடி கண்டுபிடிப்பீர்களானால், நீங்கள் வர 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 விருத்தி அடைந்து கொண்டே இருப்பீர்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய பெட்டி, ஹல்லேலூயா. தேவனுடைய பெட்டி எங்கே கொண்டு போகப்படுகிறதோ அவர்களுக்கு அற்புதம் நடக்கிறது. தேவனுடைய பெட்டி எங்கே இருக்கிறதோ அங்கே தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது. ஓபேத்-ஏதோமினுடைய வீட்டிலே தேவனுடைய பெட்டி இருந்தது. அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம் உண்டாயிற்று. ராமேன் சொல்லுங்க ஐயா, தேவனுக்கு ஈடாக தேவனுடைய பெட்டி பேசப்பட்டது. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். தேவனுடைய பெட்டியை சவுலின் காலத்தில் எவரும் தேடவில்லை. ஆனால் தாவீதின் காலத்தில் பைபிள் சொல்லுது, தாவீதோ கர்த்தருடைய பெட்டியை தேடுவோம், நம்மிடத்துக்கு அதை கொண்டு வருவோம் என்று சொன்னாரா. கர்த்தராகிய தேவன் சின்னவரும் சிறியவருமாகி இருக்க தாவீதை எல்லா ஜாதிகளுக்கு மேலாக, ஜனங்களுக்கு மேலாக, ராஜாக்களுக்கு மேலாக கர்த்தராகிய தேவன் வர 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 நாளுக்கு நாள் அவரை விருத்தியடைய செய்தார். கர்த்தருடைய பெட்டியை தேடுவது என்று சொல்வது கர்த்தரை தேடுவதே. ஹல்லேலூயா. கர்த்தரை தேடாமல் போவீர்களானால் நீங்கள் மறக்கப்பட்டு போவீர்கள். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் வர 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 விருத்தி அடைவீர்கள். ஐயா, கர்த்தரை தேடுவீர்களானால், தேவனுடைய பிள்ளைகளாகிய தேவனுடைய ஜனமே, அவரை தேடியாகிலும் கண்டுபிடியுங்கள். தேவனுடைய பிள்ளையை கர்த்தரை கண்டடைய தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். கர்த்தரை தேடாமல் போனால் நம்முடைய வாழ்க்கையின் நன்மையை நாம் இழந்து போய் விடுவோம். ஆசீர்வாதங்கள் இழந்து விடுவோம், சுகத்தை இழந்து விடுவோம், நன்மையை இழந்து விடுவோம். இந்த நாள் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். 366 நாள் இந்த ஆண்டுல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித 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 விருத்தி அடைதலை, வளர்ச்சி அடைதலை, உயர்வடைவதலை தேவன் நமக்கு தரப்போகிறார். இது தீர்க்க தரிசனம். ராமேன் சொல்லுங்க, நீங்கள் வர 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 விருத்தி அடைவீர்கள், நீங்கள் வளருவீர்கள், நீங்கள் பெருகுவீர்கள், நீங்கள் பெருகிக் கொண்டே இருப்பீர்கள். ஆனால் சபை ஒன்று செய்ய வேண்டும், நீங்கள் கர்த்தரை தேடுங்கள். அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் எல்லாம் தேவனை நோக்கி முறையிடுங்கள். ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே உம்முடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லுங்கள். ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லுங்கள். கர்த்தரை தேடுவீர்களானால் நீங்கள் அவரை கண்டுபிடிப்பீர்கள். கைகளை தட்டி, அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் இரட்சிப்புமானார். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் இரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. In Jesus' name.
கரங்களை தட்டி கடைசி வரை கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிக்குமானார். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிக்குமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதீனம் வாழ்ந்திடுவே. அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதீனம் வாழ்ந்திடுவே. கைகளை தட்டி கடைசி வரை in Jesus name. ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் என்றும் தம் மகிமாயை காண. ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் என்றும் தம் மகிமாயை காண. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். நாளில் தான் கூடார மறைவு தேடி சேர்த்தென்னை மறைப்பா. தீங்கு நாளில் தான் கூடார மறைவு தேடி சேர்த்தென்னை மறைப்பா. உன்னதத்தில் மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவான் கண்வாலை மேல். உன்னதத்தில் மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவான் கண்வாலை மேல். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. எந்த முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே. எந்த முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே. தம்முகத்தை தேடுவேனே கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். தம்முகத்தை தேடுவேனே கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை
கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதன் பாடிடும் துணி கேட்குதே. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். எந்த உள்ளம் ஸ்திரமாக திடமாக கர்த்தருக்கே என்றென்றும் காத்திருக்கோ. எந்த உள்ளம் ஸ்திரமாக திடமாக கர்த்தருக்கே என்றென்றும் காத்திருக்கோ. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதன் பாடிடும் துணி கேட்குதே. 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுவீர்களானால் நீங்கள் வர 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 விருத்தி அடைவீர்கள், பெருகுவீர்கள், வாழ்வீர்கள், உயர்வீர்கள், சுகமாயிருப்பீர்கள். விசுவாசிக்கிறீர்களா?